ஓம் சாய்ராம். ஒரு பழமொழி இருக்குது, இளமை நில்லாது வாழ்க்கை நிலையாது அப்படின்னு ஔவையார் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தம்பி பிரார்த்தனை பண்ணும்போது சொன்னார், அப்பா என் உடம்புக்கு மரியாதையாக கிடையாதா அப்படிங்கிறார். உண்மைதான், உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் உடம்புக்கே மரியாதை, இல்லைன்னா அது பாடி. ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் ஏதோ வேலையாக அப்படி நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ செருப்பு புது செருப்பு, அது பிஞ்சு போச்சு. அங்கேருந்து பக்கத்துலேருந்து அவர் தெரிஞ்ச வீட்டுக்கு போனார். தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு, ஐயா இந்த செருப்பு நான் போட்டு வந்தேன், புது செருப்பு பிஞ்சு போச்சு, அதனால் இதை இப்படியே விட்டு போகிறேன், அதுக்கப்புறமா என்னுடைய வேலைக்காரனை அனுப்பிச்சி நான் அதை எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த வீட்டுக்காரர் சொன்னார், அப்பப்பா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதே பெரிய விஷயம், அதுலேயும் உங்கள் செருப்பு எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப மரியாதைங்க, உங்கள் செருப்பை பார்க்குறதே எங்களுக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னார். நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தர் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் விட்டு போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. அப்புறம் என்னாச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த செல்வந்தர் காலமாயிட்டார். காலமான பிறகு அவருடைய இறுதி ஊர்வலம் நடந்துச்சு. செருப்பு வச்சாரே அவரே தான் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் அந்த ஊர்வலம் போச்சு. அப்போ நல்ல மழை, இடி வேறு, மழை வேறு. அந்த பிணத்தை தூக்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வீட்டுக்கார்ட்ட போயிட்டு, ஐயா நான் நடக்க முடியல, இடி அடிக்குது, மழை பெய்யுது, இது தூக்கின்னு போக முடியல, கொஞ்ச நேரம் அந்த உடம்பை ஓரமாக அப்படி வச்சிடுறோம், அதுக்கப்புறம் எடுத்துன்னு போகிற மழை நின்ன பிறகு அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த வீட்டுக்காரர் கேட்டார், அவர்கிட்ட பார்த்துட்டு, ஏன்டா யார் வீட்டு பணத்தை யார் வீட்டு வாசலில் வைக்க பார்க்குறீங்க, மரியாதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உயிர் உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை கிடைக்கும். போயிடுச்சுன்னா அந்த செருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த செருப்புக்கு கொடுக்குற மரியாதை கூட இந்த உடம்புக்கு தர மாட்டாங்க. உண்மைதானங்க, இந்த கதையும் அப்படி தானே. அதனால் கண்டிப்பாக உடம்பு, இளமை, வல்லமை, அறிவு, அழகு இதெல்லாம் நிலை இல்லை. கண்டிப்பாக நமக்கு நிலையானது நாம் செய்கிற புண்ணியம் மட்டும்தான், இல்லையாங்க? உண்மைதானே. அதனால்தான் பாபா சொல்கிறாரு, புண்ணியம் செய், தர்மம் செய், அன்னதானம் பண்ணு, இல்லாதவங்களுக்கு எதனா செய், நல்ல வார்த்தையை பேசு அப்படின்னாரு. அல்லாஹ் மாலிக்.